السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. قال نبينا صلى الله عليه وسلم أن النبي صلى الله عليه وسلم نهى أن يتنفس في الإناء أو ينفخ فيه أو كما قال عليه الصلاة والسلام والتسليم. صدق الله المولانا العلي العظيم. صدق النبي صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். இருளக தலைவரும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். 1446 ஹிஜ்ரி ஆண்டு 5வது மாதமான ஜமாதுல் அவ்வல் மாதம் இது. பிறை 12 2வது ஜும்மாவில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஜும்மாவினுடைய அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாக நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. நோயற்ற வாழ்வை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. நினைத்து வாழக்கூடிய நல்ல முஃமின்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நல்ல மனைவி மக்களை நசீபாக்கி தருவானாக. ஆஸ்பத்திரிகளுடைய செலவுகள் சிரமங்களை விட்டு அல்லாஹ் காத்தருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, இந்த தீனுல் இஸ்லாம், இந்த மார்க்கத்தை எப்படியாவது காலி பண்ணிடணும் அப்படிங்கிற முடிவோடு இப்ப இல்ல, ஆரம்ப காலம் முதலேயே என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? பிரச்சாரங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆரம்ப காலம் முதலே ஒரு முன்னெடுப்பு வைத்துக் கொண்டுதான் இருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் வசனத்தை இறக்கும் அளவிற்கு அவர்கள் தங்களுடைய வாய்களால் இந்த தீனை ஊதி அணைச்சிடணும்னு நினைக்கிறாங்க. அந்த காலத்துல எதா இருந்தாலும் பேச்சு திறமையில் பேசியே தான் என்ன செய்வாங்க, இது பண்ணுவாங்க. நம்ம கூட ஆரம்பத்துல சொல்லி இருக்கிறோம், குறைஷிகளுடைய தலைவர், குறைஷிகளுடைய ஹத்தீபாக இருந்த அம்ர் அப்படிங்கக்கூடிய நபர், அது நல்ல பேச்சாற்றல் மிக்கவர் அப்படிங்கிறதுனால உமர் நாயகம் கேட்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா, பல்ல மட்டும் முன்னாடி பல்ல எடுத்துடுறேன்னு சொல்லி. அப்ப அந்த கவிதை நயத்தோட பேசுறது, அந்த இலக்கணத்தோட சேர்ந்து பேசுறது, அதுல மக்கள் கவுந்துருவாங்க. அந்த மாதிரி அந்த பேச்சு திறனுக்குன்னு ஒரு மதிப்பு இருந்ததுனால அந்த தங்களுடைய வாய்களால் பேசியே இந்த தீனுல் இஸ்லாத்தை அணைச்சிடலாம் நினைக்கிறாங்களான்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், குர்ஆன் ஷரீஃப்ல கேட்கிறான். யுரீதூன லியுத்ஃபிஊ நூரல்லாஹ், அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் என்ற இந்த ஒளியை, இந்த நூரை அவர்கள் தங்களுடைய வாய்களால் ஊதி அணைத்து விடலாம் என்பதாக நினைக்கிறாங்க. வாயால பேசியே கவுத்தரலாம், பொய் பிரச்சாரம் செய்து என்ன செஞ்சிடலாம், கவுத்தரலாம் நினைக்கிறாங்களா? அல்லாஹ்தான் இந்த தீன்கிற இந்த ஒளியை கொடுத்தவன், அதனை அவனே பாதுகாப்பான்கிறத அந்த வசனத்தினுடைய முடிவுல அல்லாஹ் தஆலா சொல்லி தருவான். கண்ணியவான்களை, இந்த காலத்திலையும் அந்த வசனம் அப்படியே 100க்கு 100 பொருந்தும். முஸ்லிம்கள் எல்லாம் தங்களுடைய உரிமைக்காக வேண்டி போராடினாலும் கூட அவர்களை தீவிரவாதிகளாக படங்களை எடுத்து சித்தரிக்கிறான். இப்ப இல்ல, ஆரம்ப காலத்துல இருந்து அப்படித்தான். எந்த நடிகரும் தான் முன்னேறணும் அப்படின்னு சொன்னா நம்மளை வச்சுதான் முன்னேறான். என்ன, சமீபத்துல வந்த படங்கள் கூட அதற்கு உதாரணம். ஆரம்ப காலம் முதல் இப்ப கடைசியாக அந்த படம் வரைக்கும் அதெல்லாம் உதாரணங்களாகத்தான் அமைந்திருக்கிறது. ஊடகங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் சரி, ஊடகங்களின் வாயிலாகவும் அதிகமாக பொய் பிரச்சாரங்கள், அல்லாஹ் சொன்னது போன்று தங்களுடைய வாய்களால் அவர்கள் ஊதி அணைக்க நினைக்கிறார்களா, நல்லா கேட்ட மாதிரி பொய் பிரச்சாரங்கள் ரொம்ப அதிகம்.
எந்த அளவுக்கு போய் பிரச்சாரங்கள் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, சமீபத்துல இப்ப இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிண்டியில் உண்டான ஒரு அரசு மருத்துவமனையில் ஒரு மருத்துவரை கத்தியால் குத்தப்பட்ட செய்தி எல்லோரும் நாம பார்த்திருக்கிறோம், அப்படித்தானே? ஒரு செய்தி சேனல் அந்த விஷயத்த ஒரு கார்ட்டூன் வடிவத்துல போட்டிருக்கிறான். அதுல அந்த குத்திய நபர் முஸ்லிம் போன்று தோற்றத்துல போட்டிருக்கான். நல்ல தாடி வச்சிருக்கிறானா, மீசை இல்லாத தோற்றத்தோடு. அதனை உடனே கண்டித்ததனால் என்ன செய்யறான், அடுத்த அந்த படத்தை, அந்த கார்ட்டூனை பழைய படத்தை அடிச்சுட்டு புது படம் ஒன்ன போட்டு விடுறான். அதுல நார்மலான ஒரு மனுஷன் குத்துற மாதிரி. அதாவது எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெங்கெல்லாம் இஸ்லாமியர்களையும் இஸ்லாமிய இந்த மார்க்கத்தையும் எப்படியெல்லாம் அழிக்க முடியும் என்பதைத்தான் எல்லோரும் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் அந்த வசனத்தில் அருமையாக சொல்லுவான். யுரீதூன, அந்த மற்றவர்கள் மாற்றார்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். யுத்ஃபிஊ நூரல்லாஹ், அல்லாஹ் ஏற்படுத்திய, அல்லாஹ் ஏற்றிய இந்த ஒளி என்ற இந்த மார்க்கத்தை அணைத்து விடுவதற்காக வேண்டி அவர்கள் எல்லாம் முற்படுகிறார்கள், நினைக்கிறார்கள் அணைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா அது முடியாதுங்கிற செய்தி அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்லுவான். கண்ணியத்திற்குரியவர்களை, இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன உதாரணங்கள் தான். நம்மளை எப்படிலாம் பதட்டத்திலேயே வச்சிருக்கணுங்கிறதுக்கு இப்ப சமீபத்துல வந்த செய்தி, ஏரோப்ளேன்ல எந்த நாட்டுக்கு போனாலும் இனிமேல் ஹலால் உணவு கிடைக்காதுன்னு அறிவிப்பு செஞ்சாங்கல்ல. எல்லாம் இந்த ஒரு வாரத்திற்குள்ள உண்டான செய்திகள். 19 உம்ராக்கு போகும்போது கூட அந்த அங்க பிளேன்ல கொடுக்கப்பட்ட அந்த உணவை, இது என்ன, இது ஹலாலான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இது ஹலால் நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்னு அப்பயே பிரச்சனை பண்ணாங்க. இங்க இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல நம்ம போகும்போது அது மாதிரி உண்டான பிரச்சனைகள் அப்ப இருந்தே ஆரம்பித்து கொண்டே இருந்தது. ஆனா இப்ப தெளிவாக என்ன செய்யறாங்க, வெளிப்படையாக என்ன செய்யறாங்க, அறிவிப்பு செய்யறாங்க. இனிமேல் ஹலால் உணவுன்னு சொல்லி நீங்க என்ன செய்ய முடியாது, ஏரோப்ளேன்கள்ல வாங்க. அப்படி வேணும்னா நீங்க ஸ்பெஷல் உணவுன்னு நீங்க என்ன செய்யணும், ஆர்டர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உண்டான புது புது விதமாக அதுலயும் இஸ்லாமியர்கள்ட்ட இருந்து எப்படி எல்லாம் சுரண்ட முடியுங்கிறத ரொம்ப தெளிவா என்ன செய்யறான், பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை, இந்த ஊடகங்கள்ல எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, உணவுகளில் முஸ்லிம்கள் துப்புகிறார்கள் அப்படின்னு ஒரு செய்தி, அதுக்கு வீடியோ ஆதாரத்தோட என்ன செய்யறாங்க போட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்துல என்ன சொல்லி இருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையாக சொன்ன செய்திகள்ல நிறைய உண்டு. அதுல ஒண்ணு, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸை நமக்கு சொல்லி தர்றாங்க. திருமதி இமாம் இந்த ஹதீஸை நமக்கு அறிவிப்பு செய்யறாங்க. அந்த ஹதீஸ்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை தடுத்தார்கள், பாத்திரத்துல மூச்சு விட்டுக்கிட்டே குடிக்கிறதுக்கு எங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. தண்ணீர் அருந்தும் பொழுது அந்த பாத்திரத்தினுள் எங்களுடைய மூச்சு காற்று போவதை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கலங்கும் போது, நம்ம வாய் வழியாக துப்புறதையோ அல்லது ஊதுவதையோ நம்மளுடைய மார்க்கம் அனுமதித்திருக்குமா? இந்த ஹதீஸினுடைய தொடர்ல அவு யுன்ஃபஹ ஃபீஹி, அதுல ஊதுறதையும் எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. பாத்திரத்துல டீ குடிச்சாலும் சரி அல்லது தண்ணீர் குடித்தாலும் சரி, அதுல சூடா இருக்குன்னு சொல்லி ஊதி குடிப்பதோ அல்லது தண்ணீரை தாகத்துல அதிகமாக மடமடன் குடிக்கும் பொழுது நம்மளுடைய மூச்சு காத்து அந்த பாத்திரத்துக்குள்ள போறதோ, இதை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னா, உணவுகளில் துப்புகிறார்கள் முஸ்லிம்கள் சொல்லி என்ன செய்யறான், வீடியோ எடுத்து போட்டு. சமீபத்துல பாருங்க, ஒரு பெண்மணி சமையல் அறையில இது பண்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்திருப்போம். அது ஒரு முஸ்லிம் பெண்மணின்னு சொல்லி எழுதுறான் ஒரு பத்திரிகைக்காரன். அந்த வீடியோல உள்ளது முஸ்லிம் பெண் கிடையாதுங்கிறத நிரூபிக்கிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, போராட வேண்டிய சூழல்களில் நாம் அமர்ந்திருக்கிறோம் என்பதை கவனிக்கணும். அந்த பெண் முஸ்லிம் கிடையாதுங்கிறத நிரூபிப்பதற்கு அந்த வீடியோ எடுத்து அந்த வீடியோனுடைய விஷயங்கள் எல்லாம் உண்மைத்தன்மையை இது பண்ணி அது முஸ்லீம் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணி இருக்கிறாங்க. அதன் பின்பதாகத்தான் அந்த முஸ்லீம் என்ற வார்த்தை அந்த பத்திரிகையினுடைய கட்டுரைகள்ல இருந்து நீக்கப்பட்டு இருக்கிறது. பிபிசியில ரொம்ப தெளிவாக என்ன செய்யறாங்க, இதெல்லாம் எழுதுறாங்க. போன 4ஆம் தேதி வெளிவந்த பிபிசியினுடைய பத்திரிகை எடுத்து பார்த்தோன்னு சொன்னா, அதுல இது தெளிவான ஒரு ஆர்டிக்கலாக மொபைல்ல வரக்கூடிய கட்டுரைகள்ல ரொம்ப அருமையாக போட்டிருக்கிறாங்க. இது முஸ்லிம்களை குறிவைத்து நகர்த்தப்படக்கூடிய காய்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, இதெல்லாம் நமக்கு கோடிட்டு காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக ஒரு புறம் மீடியாக்கள் என்ன செய்து நம்மளை எல்லாத்தையும் நசிக்கிறணும், எப்படியாவது முஸ்லிம்களை பூரா உலக அளவுல தீவிரவாதிகளாக காட்டிடணும், அசுத்தவான்களாக காட்டிடணும். எப்படி தெருவுக்குள்ள வீடு வாடகைக்கு கேட்டோம்னா கூட என்ன செய்யறாங்க, முஸ்லிம்கள் சுத்தமா இருக்க மாட்டாங்க, யாரு சுத்தமாக இருப்பதில்லை. எப்படி நம்மளை உருவாக்கி வச்சிருக்கிறான் பாத்தீங்களா? பிஷாப் இருந்துட்டு ஒண்ணுக்கு சிறுநீர் கழித்து விட்டு கழுகாமல் வருபவர்கள் சுத்தவான்களா,
பிஷாப் செய்துவிட்டு அதனை கழுகி சுத்தம் செய்து நம்மளுடைய உடலை சுத்தப்படுத்தி கொண்டு வரக்கூடிய நாம் அசுத்தவான்கள்னு சொல்றாங்கன்னா, அப்ப இந்த உலகம் நம்மளை எப்படி சித்தரித்துக் கொண்டு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வதற்கு இது ஒண்ணே நம்மளுக்கு போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ் தஆலா உண்மை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்கள் நம்மை கபூல் செய்வானா. இதாவது மாற்றார்கள் அதுலயும் நம்மளை ஒழிக்கணும்னு நினைக்கிறவன் செய்யறான். ஓகே, ஓரளவு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அப்செட் பண்ணிக்கிட முடியுது, ஏத்துக்கிட முடியுது. ஆனால் நம்மில் இருக்கக்கூடியவர்களை நாம எப்படி இருக்கிறோம், நம்ம இந்த தீனுல் இஸ்லாத்தை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி கொண்டு இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, அப்துல்லாஹ் இப்னு சலாம், ஹுசைன் இப்னு சலாம் என்பதாக அவருடைய பெயர். அவர் ரொம்ப வயதானவர். ஆரம்ப காலங்களில் எதுல இருந்தாங்க அப்படின்னு சொன்னா பாதிரியாராக இருந்தவங்க. அவங்க கிறிஸ்தவ மதத்தினுடைய முக்கியமான பிஷப்பினுடைய அந்தஸ்துல, பெரிய அந்தஸ்துல இருந்தவங்க. தீனுல் இஸ்லாம் மதீனாவுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே அந்த மனிதர் மேல மற்ற மக்கள் எல்லாம் நல்ல அபிப்பிராயம் வைத்திருக்கக்கூடிய நல்ல நீதமான மனிதர்ங்கிற பேர் வாங்கினவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ள தீனுல் இஸ்லாத்தை ஏத்து வந்த உடனே 2-3 சந்தேகங்களை போய் கேட்கிறாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்தேகத்துக்கு ஆன்சர் விடை சொன்ன உடனே, நீங்க நபிதாங்கிறதுல உங்களுடைய பதில இருந்தே நான் விளங்கிக்கிட்டேன், நானும் தீனுல் இஸ்லாத்துக்குள்ள வர்றேன்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, கையை பிடிச்சி இஸ்லாத்துக்குள்ள வந்துடுறான். இஸ்லாத்திற்குள் வந்ததற்கு பின்னால் அவருடைய பெயர் அப்துல்லாஹ் இப்னு சலாம் என்பதாக மாற்றப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பத்தி சொல்லும்போது சிலாகித்து சொல்வார்கள், எல்லோரும் தீனுல் இஸ்லாத்துக்குள்ள வந்ததற்கு ஒரு கூலினா இவருக்கு 2 கூலி கிடைக்கும். ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்திலையும் இவர் இருந்திருக்கிறாரு, இப்ப நம்மளுடைய மார்க்கத்தையும் ஏத்துக்கிட்டதுனால 2 மார்க்கத்தின் பிரகாரமும் நடந்தவர் என்ற 2 கூலி இவருக்கு உண்டுங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவாங்க. அவ்வளவு பெரிய அதாவது சிறப்பிற்குரிய ஒரு சஹாபி என்பதாக சொல்லலாம் அப்துல்லாஹ் இப்னு சலாம் அப்படிங்கிற அந்த சஹாபியை. அந்த சஹாபி தீனுல் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாலும் அவர்களுடைய எண்ணம், அவங்க ஆரம்ப காலத்துல இருந்து ஒட்டகை சாப்பிடுறது அவங்களுக்கு பிடிக்காது. ஒட்டகை இறைச்சி சாப்பிடுறது அவர்களுக்கு பிடிக்காது. அப்படி ஒட்டகை இறைச்சி சாப்பிடுறது பிடிக்காததுனால அதை சாப்பிடக்கூடியவர்களை பார்த்தா கொஞ்சம் ஐயரவாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம சில நேரம் முகம் சுளிப்போம் பாருங்க, அது மாதிரி உண்டான ஒரு சுளிப்பு அவர்களிடத்துல இருந்து கொண்டே இருந்தது. ஒரு நேரத்துல ஒரு சாப்பிட அழைக்கும் பொழுது, இல்ல நான் அது சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம கூட சில நேரங்களை சொல்லுவோம் இல்லையா, மனுஷன் சாப்பிடுவானா அதை அப்படின்னு, பிடிக்காத உணவாக இருந்தால் நாம் சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி உண்டான ஏதோ ஒரு வார்த்தையை அந்த சஹாபி சொல்லிடுறாங்க. அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கிட்டான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, தீனுல் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா முழுமையாக வந்துருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இறைவன் ஹலால் ஆக்கியது இந்த மார்க்கத்துல எதெல்லாம் ஹலாலோ அதனை நீங்க ஐயரவுப்படக்கூடாது. பிடிக்கலன்னா விட்டுருங்க, சாப்பிட வேண்டாம். ஆனா மத்தவங்க சாப்பிடுறவங்களை பார்த்து என்ன செய்யாதீங்க, ஐயரவுப்படாதீங்க. மற்றவர்கள் சாப்பிடுவதை பார்த்து அருவருப்பாக நீங்கள் கருதக்கூடாதுங்கிற இது போன்ற கருத்துப்பட உண்டான அந்த வசனம் இறங்குறதுக்கு உண்டான காரணம் இதுதான் அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யறாங்க, வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க. உடனே அங்கு கண்டிக்கப்பட்டது. அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க, அது போன்ற விஷயங்கள்ல இருந்து தவிர்த்து கொண்டார்கள்ங்கிறது நமக்கு வரலாறு சொல்லி தரும். ஆனால் இந்த காலத்துல தீனுல் இஸ்லாத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு நாம என்ன செய்யறோம், தீனுல் இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு இந்த மார்க்கத்தினுடைய கட்டடத்தினுடைய செங்கல்களை நாம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், உடைத்துக் கொண்டு இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, நம்ம பக்கத்து மஹல்லால நடந்த ஒரு செய்தி, ஒரு முஃமின் இன்னொரு முஃமின் என்ன செஞ்சிருக்கிறாரு, கொலை செஞ்சிருக்கிறார். அல்லாஹ் காப்பாற்றணும். அது போன்ற துர்பாக்கியமான நிலை எப்பொழுதும் எந்த மஹல்லாக்களிலும் ஏற்படக்கூடாது. சின்ன வாங்கிய தகராறு, சாக்கடை தண்ணி போறக்கூடிய ஒரு விஷயத்துல ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனை, நம்ம தீனை பத்தி எவ்வளவு விளங்கி இருக்கோம் பாருங்க. வாய் தகராறாக வந்தது, அதாவது வைத்திருந்த ஒரு கத்தி எடுத்து என்ன செஞ்சார், உடனே கொலை செய்யும் அளவிற்கு உண்டான அவ்வளவு பெரிய ஆத்திரம். ஒரு முஃமினை கொலை செய்தால் என்ன தண்டனைங்கிறது அல்லாஹ் சொல்லும் போது, தாயிமன் நரகத்துல நிரந்தரமாக இருப்பான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான். வமை யக்துல் முஃமினன் முத்தஅம்மிதா, வேண்டுமென்றே ஒரு முஃமினை ஒருவர் கொலை செய்து விட்டால் ஃபஜஸாவுஹு ஜஹன்னம ஹாலிதன், அவருக்கு நிரந்தர நரகம் அப்படிங்கறத அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான். அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வுடைய கோபம் அவரின் மீது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்குங்கிற செய்தி அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்றான். இப்ப நம்ம மார்க்கத்தை பத்தி என்ன விளங்கி இருக்கிறோம், நான் முஸ்லிம்ங்கிற பெயர் அளவுல நான் முஸ்லிம்களாக இருந்து கொண்டு இருக்கிறோமா? அல்லாஹ் காப்பது நீக்கி இருக்கிறவர்களை, எந்த ஒரு முஸ்லிமினுடைய மானத்திற்கு கூட பங்கம் விளைவிக்க கூடாதுன்னு இருக்கும்போது உயிரை எடுக்கிறதுக்கு யாருக்கு என்ன அனுமதி? சின்ன குருவியை பிடிச்சு கூட என்ன செய்வாங்கன்னா, காலில் நூல்களை கட்டி சிறு பிள்ளைகள் விளையாண்டு கொண்டு இருக்கும் பொழுது அதை வாங்கி சஹாபாக்கு காசு கொடுத்து வாங்கி, நீ அதாவது விளையாட்டு பொருட்களை வாங்கி விளையாடு, ஒரு உயிரோடு விளையாடக்கூடாதுன்னு சொல்லி அந்த நூலை அவுத்து விட்டு அந்த குருவியை சுதந்திரமாக பறக்க விட்டார்கள் என்பதை நாம் வரலாறில் பார்க்கிறோம். அதன் பொருட்டால் அவர்களுக்கு சொர்க்கமும் கிடைத்தது என்பதை நமக்கு என்ன செய்யப்படுகிறது, நம்மளுடைய வரலாற்று ஆசிரியர்களால் நிரூபிக்கப்படுகிறது.
அப்படி இருக்கும் பொழுது ஒரு முஃமினை கொல்றது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பாவம். நம்மளே உள்ள இருந்துகிட்டே நாம என்ன செய்யறோம், நம்மளுடைய வீட்டை உடைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் கண்ணியத்திற்குரியவர்களை. அல்லாஹ் காப்பாத்தணும். அடுத்து சமீபத்துல அது இந்த ஒரு வாரத்திற்குள்ள வந்த ஒரு வீடியோ தான். புர்கா அணிஞ்சுக்கிட்டு ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்க, தைரியமாக பேட்டி கொடுக்கறாங்க. ஒரு நிகழ்ச்சியில பேசுறாங்க, நான் இன்னும் லிவிங் டுகெதர்ல தான் இருந்துகிட்டு இருக்கிறேன், அவரு என்னை விட்டுட்டு போனவர் வருவாருன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்றாங்க. திருமணம் ஆகாமல் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வாழும் வாழ்க்கைக்கு இந்த உலகம் வைத்திருக்கக்கூடிய பெயர் லிவிங் டுகெதர். நாங்க முதல் ரிகர்சர் பார்த்துக்கிட்டோம், எங்களுக்கு பிடிச்சா நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி உண்டான வாழ்வு. இது என்ன வாழ்வு? நம்ம மார்க்கம் இதுக்கு அனுமதியே கிடையாது. ஒரு ஆண் பெண் தனித்திருப்பதற்கு உண்டான மார்க்கத்தில் அனுமதியே இல்லை. கணவன் மனைவியாக இருந்தா இருந்துக்கிடலாம், தாய் மகனாக இருந்தால் இருந்துக்கிடலாம். யார் யாரெல்லாம் திருமணம் முடிக்க கூடாதோ அவங்க அந்த மகரமானவர்களோடு என்ன செஞ்சுக்கிடலாம், இருந்துக்கிடலாம். ஆனா லிவிங் டுகெதர்ங்கிறது திருமணம் முடிப்பதற்கு சாத்தியமான 2 நபர்கள் என்ன செய்யறது, தனித்து வாழ்கிறது. எல்லா வாழ்க்கையும் நாங்க சேர்ந்து இருந்துக்கிடுவோம், பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கிடுவோம், இல்லைன்னா பிரிஞ்சுக்கிடுவோம்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு பெண் உட்கார்ந்து டிவியில உட்கார்ந்து சொல்லுது, இது உலகம் முழுவதும் டெலிகாஸ்ட் செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னா, நம்ம உள்ள இருந்துகிட்டே நம்ம இடிச்சுக்கிட்டு இருக்கிறோமா இல்லையாங்கிறத நாம் பார்க்கணும். கண்ணியத்திற்குரியவர்கள், நம்ம வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டே நம்ம வீட்டினுடைய தீன் மார்க்கம்ங்கிற இந்த வீட்டினுடைய சுவரை நாமே இடித்துக் கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. கண்ணியத்திற்குரியவர்கள், அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான். அதுலயும் இந்த லிவிங் டுகெதர்ங்கிற இந்த பிரச்சனை இங்க மட்டும் இல்ல, நம்ம இந்தியாவுக்குள்ள அதுலயும் அதாவது மாற்றார்கள் சொல்லிட்டா கூட பரவாயில்ல, நம்ம முஸ்லிம்கள்ட்ட வருதுன்னு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. ஆனால் இப்ப அரபு தேசங்கள்ல கூட 2030 விஷன் சொல்லி ஒரு விஷயம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறான். 2030 விஷன் சொன்னா 2030க்குள்ள தங்களுடைய நாடை சுற்றுலா தலமாக முழுவதுமாக ஆக்குறது அவங்களுடைய ஒரு பிளான். அந்த பிளான்ல ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, லிவிங் டுகெதர் எங்க நாட்டிலே அனுமதின்னு சொல்லி அந்த நாட்டினுடைய அரசு அறிவிப்பு செஞ்சிருக்கு. எவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு விஷயத்த அரபு கண்ட்ரிகள்ல கூட அனுமதிக்கப்படுது அப்படின்னு சொன்னா, இந்த நாடு எங்க போய்கிட்டு இருக்கு, நம்ம தீனுல் இஸ்லாத்துக்கு உள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு நம்ம எங்க எப்படி உடைச்சுக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க நம்மளுடைய மார்க்கத்தை. அல்லாஹ் காப்பாற்றணும். அடுத்தவர்கள் மீடியாக்கள் போட்டு நம்மளை போட்டு நசுக்கிறாங்கன்னு சொன்னா, நாமளே உள்ளிருந்து கொண்டு நம்மளுக்கு நாமளே குடி தோண்டி கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. கண்ணியத்திற்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லுவான், அதாவது நிக்காஹ் இல்லாமல் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்வது என்பது இருக்கிறது, இது விபச்சாரம். இது நமக்கு தெளிவாக தெரிந்தது. இதற்குண்டான தண்டனை அவங்களுக்கு 100 கசையடி அடிக்கணும், எல்லா மக்களும் பார்க்கிறபடியாக கசையடி அடிக்கணுங்கிறத அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், தண்டனையாக கொடுக்கிறான். அது மட்டும் இல்ல, இது யாருக்குன்னு சொன்னா கல்யாணம் ஆகாதவங்க செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா, கல்யாணம் ஆனவங்க செஞ்சா அவங்களுக்கு கல்லறிந்து கொள்வதுங்கிற இது போன்ற சட்டங்கள் எல்லாம் நமக்கு குர்ஆன்ல வரையறுத்து சொல்லி தரப்பட்டு இருக்க, பகிரங்கமாக உட்கார்ந்து கொண்டு டிவியில பேட்டி கொடுக்கறாங்க. யாரு, அரபு கண்ட்ரிகளுடைய அதிபதிகள் பேட்டி கொடுக்கறாங்க, நாங்க எங்களுடைய நாட்டுல லிவிங் டுகெதர் நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லி. இப்ப எவ்வளவு பெரிய அபத்தமான விஷயங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படிங்கறத கவனத்துல எடுக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களை, அடுத்து செய்திகளை நீங்க எந்த செய்தி எடுத்து பார்த்தாலும் சரி, மது, போதை அல்லது கஞ்சா இது மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்க செய்தி பார்க்கறீங்க அல்லது ஒரு விஷயத்த படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அதுல 4 பேர்னா 4ல ஒரு ஆள் நம்மால் இருக்கு, 4ல ஒரு ஆளு முஸ்லீம் இருக்கிறான். முஸ்லீமுக்கு இது ஆகாத ஒரு செயல் அப்படிங்கும் பொழுது அதுல ஒரு முஸ்லீம் உள்ள இருக்கிறான் அப்படிங்கும் போது அதை படிக்கும் போது கூட நமக்கு மனசு வலிக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்கள், அல்லாஹ் காப்பாற்றணும். நம்ம தீனை எவ்வளவு விளங்கி இருக்கிறோம். எங்க முஸ்லிம்கள் பெரும்பகுதியாக வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் இஸ்லாமிய வாலிபர்கள், அதுலயும் குறிப்பா யாருடைய தகப்பன்லாம் வெளிநாட்டுல இருக்காரோ அந்த மாதிரி பிள்ளைகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து அந்த பசங்கள்கிட்ட போதைப் பொருளை கஞ்சாவை விற்பதற்குண்டான சூழல்கள் இங்கு திட்டமிட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை. இது போலீசினுடைய இன்டைரக்டாக இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பிலும் வந்திருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களை, பெரிய ஹஜரத்மார்கள் பேசும்போது இதன் என்ன செய்யறாங்க, இது போலீசினுடைய ஒரு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சர்டிபிகேட் மாதிரி. எப்படி முஸ்லீம்கள் தான் இதுல கிட்டத்தட்ட 22% பேர் இதுல கலந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒரு இடத்துல 4 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு குற்றத்துல அதுல 4ல ஒரு ஆளாக என்ன செய்யறாங்க நம்மால் இருக்கிறாங்கிறது தான் யதார்த்தமாக போலீஸ்கிட்ட இருந்து நமக்கு வரக்கூடிய ரிப்போர்ட்டுகள்ல ஒண்ணு. கண்ணியவான்களை, நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. என்ன, போதைங்கிறது நம்ம மார்க்கத்துல கொஞ்சம் கூட அனுமதி கிடையாது. போதையிலிருந்து வரக்கூடிய ஒரு அந்த போதைக்காக பயன்படுத்தக்கூடிய ஆல்கஹால்ங்கிறது ஒரு விஷயத்துல கலந்துருச்சு, ஒரு மனப்பொருளாக இருக்கக்கூடிய செண்டுல கலந்துட்டா கூட அதை கூட நம்ம தவிர்த்துக்கிடணுங்கிற அளவிற்கு பேசி கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய மார்க்கத்துல போதையை வாங்குறது, விற்கிறது, உண்பது இது போன்ற விஷயங்கள்லாம் எப்படி இங்க
8 வயசு பையனுடைய புத்தக பையில இருந்து கூலிங் சொல்லி உதட்டு கீழே வைக்கக்கூடிய ஒரு விஷயம் கைப்பற்றப்படுதுன்னு சொன்னா அது நம்ம முஸ்லிம் பசங்களாக இருக்கிறாங்க போது எவ்வளவு நம்ம வருத்தப்பட வேண்டிய சூழல்ல இருக்கிறோம். நம்ம எங்க போய்கிட்டு இருக்கிறோம்? நல்ல ஒழுக்கத்தை யாரு கத்துக் கொடுப்பது கண்ணியத்திற்குரியவர்களை? இப்ப நம்மளுடைய மார்க்கத்துங்கிற பேர்ல பெயரளவுல நாம் முஸ்லிம்களாக இருந்து கொண்டு நம்மளுடைய மார்க்கம் என்ற வீடை நாமே உடைத்துக் கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல ரொம்ப அருமையாக சொல்லுவான், மது போதை இது போன்ற விஷயங்கள் அதுல ஒரு சில சின்ன சின்ன நலவுகள் இருந்தாலும் அந்த நலவை காட்டிலும் உங்களுக்கு உண்டான கேடுகள் தான் அதில் அதிகம் என்பதை அல்லாஹ் ரொம்ப அருமையாக சொல்லுவான். யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர் குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள் ஃபீஹிமா அந்த மதுவிலும் அந்த போதையிலும் அந்த சீட்டாட்டம் சூதாட்டத்திலும் இஸ்முன் கபீருன் அதிகமான பெரும் பாவங்கள் தான் அதுல இருக்குது. மனாஃபிஉ லின்னாஸ் வ இஸ்முஹுமா அக்பர் மின் நஃபிஹிமா அதுல கிடைக்கிற பிரயோஜனத்தை விட அதுல கிடைக்கக்கூடிய நஷ்டங்கள் தான் அதிகம், பாவங்கள் தான் அதிகம் என்பதை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்வான் கண்ணியவான்களை. அதே மாதிரி பெற்றோரை தாக்குதல்ங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் கூட அதுலயும் நம்ம பயல்கள் தான் முன்னாடி இருக்கான். பெத்தவங்களை அடிக்கக்கூடிய நம்ம மார்க்கம் உஃப் சி அப்படின்னு கூட பேசக்கூடாது. என்னத்த அவங்களோட ஒரே தொல்லையா இருக்கு, எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு மனசளவுல அந்த உச்சி கொட்டுறதுன்னு சொல்லும் பாருங்க, அந்த வார்த்தை ஒஃப்னு சொல்ற அதை கூட பெத்தவங்களை பார்த்து சொல்லக்கூடாதுன்னு சொல்ற மார்க்கம் நம்ம மார்க்கம். ஆனா பெத்தவங்களை கத்தியால குத்தினா அருவாளால வெட்டினான்னு சொல்லி நாம் என்ன செய்யற பேப்பர்கள்ல படிக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கிறோம்னு சொன்னா அப்ப உள்ள இருந்துகிட்டே யாரு உடைப்பது? நம்ம மார்க்கத்தை தெரிஞ்சு செய்யறாங்களா அல்லது அவர்களுக்கு நாம் கத்துக் கொடுக்காமல் விட்டு விட்டோமா, எந்த நிலையில இருக்கிறோம்னு சொல்லி நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுக்கு நீதிக்குரியவர்களை. இப்ப நம்மளுடைய மார்க்கத்தை நாம சரியா கொண்டு போய் சேர்க்கலையா அல்லது தெரிஞ்சிருந்து இவங்க வேணுக்குனே செய்யறோமாங்கிற இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும் கண்ணியவான்களை. ஆக பெற்றோர்களை ரொம்ப கவனமாக நாம் பார்க்க வேண்டிய சூழல்ல இருக்கிறோம். அதே மாதிரி ஆபாசம் உல்லாசம் எதை எடுத்தாலும் சரி, கள்ளக்காதல் எடுத்தாலும் சரி, எங்க பார்த்தாலும் ஒரு புர்கா போட்டு ஒரு கும்பலா இருக்கா அல்லது ஒரு பாய் இருக்கா. இப்ப எல்லா இடங்களிலும் அதாவது மீடியாக்கள் நம்ம மார்க்கத்தை ஊதி அணைக்கிறதுக்கு நினைக்கிற மாதிரி உள்ள இருந்துகிட்டு நாமளே குழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அல்லாஹ் உண்மையை விளங்கி தீனின் பிரகாரம் நடக்கக்கூடிய அந்த பாக்கியவான்களை நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.